இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்துக்கான காரணம் இவனுக்கு பணத்து மேல இருந்த பேராசை தான். டிசம்பர் 3, 1984 ஊரே அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. மொத்த ஊரே சைலண்டா இருக்கு. அந்த ஊருக்கு கொஞ்சம் மீட்டர் தள்ளி இருக்க ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில் ஆரம்பிச்ச ஒரு சின்ன விஷயத்தினால தான் அந்த ஊரே மொத்தமா சுடுகாடானதுக்கு காரணம். நான் போபால் கேஸ் ட்ராஜடியை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஃபேக்டரியில் இருந்த ஒரு டேங்க் மட்டும் வழக்கத்தை விட அப்நார்மலாக ஹீட் ஆகியிருக்கு. பட் அங்கே இருந்த அன்ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரெகுலர் ப்ராப்ளம்னு அதை கண்டுக்காம நைட் ஷிஃப்ட்டை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்குற முக்கால்வாசி பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அந்த டேங்குக்குள்ளே தான் உலகத்திலே ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் கேஸான மெத்தில் ஐசோசைனேட் இருக்குன்னு. அந்த கேஸோட தண்ணி தெரியாமல் கலந்து டெம்பரேச்சர் ஒரு கட்டத்தில் ரொம்ப அதிகமாகி டமார்னு ஒரு சவுண்ட், பல டன் எடையுள்ள மொத்த விஷவாயுவும் வெளியே வந்துருச்சு. இது கேஸ் மாதிரி மேலே போகாமல் கீழே பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊர்ல தூங்கிட்டு இருந்தவங்கலாம் இரும்பலோட எழுந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது வெறும் ஆரம்பம் தான். அந்த ஊர் மக்களோட கண்ணெல்லாம் ஆசிட் ஊத்துன மாதிரி எரிய ஆரம்பிக்குது. அம்மாக்கள் தன்னோட பசங்களை தூக்கிட்டு ரோடுக்கு ஓடி வராங்க. ஆனா வீட்டுக்குள்ள விட வெளியே தான் இன்னும் அதிகமா கேஸ் இருக்குன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. குடும்பமா கொத்து கொத்தா இறந்து போனாங்க. அந்த ஊர்ல இருந்த நாய் மாடுன்னு ஒண்ணு விடாம துடிச்சு சாகுது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க டாக்டர்ஸ்க்கு இது என்ன கெமிக்கல்னே தெரிய மாட்டேங்குது. இது என்னன்னு கேட்கறதுக்காக கம்பெனியை கான்டாக்ட் பண்ணனா அவன் சொல்ற பதில், இது வெறும் டியர் கேஸ் தான், தண்ணியை ஊத்துங்க சரியா போயிடும்னு சொல்லி அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்க. உலகத்தோட ஒன் ஆஃப் த டாக்ஸிக் கேஸ் டியர் கேஸ். ஆமா, இவ்வளோ ஆபத்தான கேஸ்னு தெரிஞ்சும் இந்த வாரன் ஆண்டர்சன்ற புறம்போக்கு காசுக்காக அந்த கம்பெனி நடத்தியிருக்கான். சேஃப்டி டீம்ன்ற ஒரு விஷயத்தை அதிக லாபத்துக்காக கட் பண்ணிட்டான். அன்ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸை போட்டு இன்னும் லாபத்தை ஏற்றிருக்கான். அதோட விளைவு தான் இது. இந்த வாரன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அரெஸ்ட் ஆன அடுத்த நாளே பெயிலில் வெளியே வரான். திரும்ப அவன் நாட்டுக்கே ஓடி போயிடுறான். ஒரு நாள் கூட அவனை ஜெயிலில் வைக்க நம்ம இந்தியாவுக்கு சக்தி இல்லை. அப்போ இந்த கம்பெனி பேர் யுனைடெட் இந்தியா கார்பைட் லிமிடெட். ஆனால் இப்போ இந்த கம்பெனியோட பேர் எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி பேட்டரி தயாரிக்கிற நிறுவனமாக ரன் ஆகிட்டு இருக்கு.